முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? காயத்ரி, சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதா குறித்த உடல்நிலை தொடர்பான மருத்துவ அறிக்கை தற்போது சென்னை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ அறிக்கையை பொறுத்தவரை இது 8வது அறிக்கை, அதாவது மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள 8வது அறிக்கை. சற்று முன்புதான் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு தொடர் சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருத்துவ நிபுணர்களும் மருத்துவ குழுவினரும் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்பான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மற்ற இதர விஷயங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், சுவாசத்திற்கு ஆதரவளிக்கும் சிகிச்சைகள், அதாவது ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், அது தொடர்பான அம்சங்களும் இந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சுவாசத்திற்கு ஆதரவளிக்கும் சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நுரையீரல் தொற்று தொடர்பான சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மற்ற இதர விஷயங்களை பொறுத்தவரை ஊட்டச்சத்து, அதே போல பிசியோதெரபி உள்ளிட்ட சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்டு வருவதாக தற்போது வெளியிடப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கையில், மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி. ஸ்டாலின், முதலமைச்சர் ஜெயலலிதாவை நலம் விசாரிக்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு இன்று யாரெல்லாம் வருகை தந்தனர்? காயத்ரி, சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான பல்வேறு முக்கிய தலைவர்கள் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். முதலாவதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ நேரடியாக மருத்துவமனைக்கு வந்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொடர்ச்சியாக அவருக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் அவர் நலம் பெற்று பூர்ண குணமடைந்து வீடு திரும்புவார் என்ற கருத்தையும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில ஜி ராமகிருஷ்ணன் வந்தார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பெரும்பாலான முக்கிய தலைவர்கள், தமிழக அரசியலின் முக்கிய தலைவர்கள் இன்று தொடர்ச்சியாகவே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்தார்கள். இந்த நிலையில் நாளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. காயத்ரி. ஸ்டாலின், இப்ப மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கும் இந்த அறிக்கையில் முதலமைச்சருக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது? காயத்ரி, அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை கடந்த 22ஆம் தேதி இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் பல்வேறு முக்கிய தகவல்களை மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவ அறிக்கையை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் ஒருங்கிணைந்த சிகிச்சை திட்டத்தின் மூலமாக பல்வேறு முக்கிய சிகிச்சைகள் தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நோய் தொற்று தொடர்பான பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், அதே போல சுவாசத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக, ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் என்றக்கூடிய சுவாசத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல ஊட்டச்சத்தை அதிகரிப்பதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை தவிர நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மருத்துவ அறிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த மருத்துவ அறிக்கையின் தொடர்ச்சியாகத்தான் இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த மருத்துவ அறிக்கையிலும் பல்வேறு முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதன் அடிப்படையில் தான் அந்த சுவாசத்திற்கு ஆதரவளிக்கும் சிகிச்சை ஆகட்டும், அதே போல நோய் தொற்று, ஊட்டச்சத்துக்கு தேவையான சிகிச்சைகள், இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையை பொறுத்தவரை பிசியோதெரபி சிகிச்சையானது இன்று முதல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்றைய மருத்துவ அறிக்கையில் புதிதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி. ஸ்டாலின், இதுவரைக்கும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த சிகிச்சை குறித்த முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக குறிப்பிடுங்களேன்.
காயத்ரி, அதாவது தொடர்ச்சியாக இன்றைய அறிக்கையை சேர்த்து மொத்தம் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்பாக 8 அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த 8 அறிக்கையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கான சிகிச்சைகள் தொடர்ச்சியாக மருத்துவ நிபுணர்கள் மற்றும் மருத்துவ குழுவினரால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. லண்டன் மருத்துவர் ஆகட்டும், அதே போல எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு ஆகட்டும் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவருடைய உடல்நிலை என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் குணமடைந்து வருவதாகத்தான் இந்த 8 அறிக்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் இருந்தாலும் நீண்ட நாட்கள் அவருக்கு ஓய்வு தேவைப்படும் காரணத்தினாலும் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை இருப்பதனாலும் அவர் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல் இருப்பதாகத்தான் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அந்த அறிக்கையின் மூலமாக ஏற்கனவே தெரிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது அதற்கு தேவையான தொடர் சிகிச்சைகளை மருத்துவமனை தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு செய்து வருகிறது. காயத்ரி.